ஏற்கனவே ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவதில் சிக்கல் இருக்கு. இந்த ஒரு நிலையில மறுபடியுமே வேற ஒரு சிக்கல் ஜனநாயகன் படத்துக்கு வந்திருக்கு. அது என்ன சிக்கல் தான் திரும்பவும் ஜனநாயகன் படத்துக்கு வந்திருக்கு. இதனால ஜனநாயகன் படத்துக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். வினோத் இயக்கத்துல நடிகர் விஜய், மமிதா பைச்சு, பூஜா ஹெக்டே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஜனநாயகன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு ரொம்பவே இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, விஜயோட கடைசி படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கட்சியை தொடங்கினதுக்கு அப்புறமா நான் சினிமா விட்டு விலகிறேன், நான் மக்களுக்காக சேவை செய்ய வந்துட்டேன், அதனால நான் இதுக்கப்புறம் படங்கள் நடிக்க மாட்டேன், கடைசி படம் ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அறிவிச்சிட்டாரு. இதனால விஜயோட படம் கடைசி படம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே இந்த படத்துக்கு பாக்குறதுக்கு ஆவலா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ஒரு அளவுக்கு மேல அதிகமாவே இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த படத்தோட ட்ரைலர் வெளியாகி ரொம்பவே வரவேற்பு பெற்றிருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். எதுக்குன்னா விஜய் முதன்முறையா அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறதுனால இந்த படம் அரசியல் பேசக்கூடிய படம். அந்த அரசியல் அந்த ஒரு படம் மூலமா அவர் என்ன நினைக்கிறாரு, மக்களுக்கு என்ன செய்ய போறாரு அப்படின்றத அந்த படத்திலே சொல்லியிருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. இந்த படம் இந்த கடந்த பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுவினர் அறிவிச்சாங்க. ஆனா கடைசி நேரம் வரைக்குமே இந்த படத்துக்கான சென்சார் சான்றிதழ் கிடைக்காததுனால படம் திட்டமிட்டபடி ரிலீஸ் செய்ய முடியல. இதுக்கப்புறமா படத்தோட ரிலீஸ் தேதியை ஒத்தி வச்சுட்டாங்க. ஆனா ஜனவரி எண்டிங்குள்ள ரிலீஸ் ஆயிடும், பிப்ரவரி தொடக்கத்துல ரிலீஸ் ஆகும், பிப்ரவரி எண்டிங்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் ரிலீஸ் தேதி எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கல. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரியே கேள்விகள் எழுந்துட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு நிலையில இப்போ இந்த ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சென்சார் சான்றிதழ் கிடைக்கிறதுக்காக விஜய் தரப்புல மனு தாக்கல் பண்ணாங்க. ஆனா அந்த மனு தாக்கல்ல கூட இதை அவசர வழக்கா விசாரிக்க முடியாது, சென்சார் சான்றிதழ் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனா தனி நீதிபதி மட்டும் அந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சுட்டு சென்சார் சான்றிதழ் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா தணிக்கை வாரியம் இந்த வழக்கு தொடர்பா மேல்முறையீடு செஞ்சாங்க. இந்த தணிக்கை வாரியம் மேல்முறையீடு செஞ்சதுக்கு அப்புறமா இந்த வழக்கு அப்படி தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறமா கடைசியில விஜய் தரப்புல இருந்து, அதாவது இந்த பட நிறுவனம் தரப்புல இருந்து அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க. இதனால படத்தை மறு தணிக்கை செய்ய போறாங்க. கடைசியா மறு தணிக்கை செய்யக்கூடிய நேரத்துல அந்த குழுவுல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதுனால அதுவுமே தள்ளி போயிடுச்சு. இதனால இந்த படத்தோட மறு ஆய்வு என்னைக்கு நடக்க போகுது, ரிலீஸ் தேதி என்னைக்கு அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில விஜயோட அந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பா விஜய் சிபிஐ விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய்க்கு இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பக்கம் அந்த படம் ரிலீஸ் ஆவதில் பிரச்சனை இருந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அவரோட அரசியல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காரு. இப்படி ரெண்டு பக்கமும் அவருக்கு பிரச்சனை மட்டும்தான் போய்கிட்டே இருக்கு. சோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் இப்போ ஜனநாயகன் படத்துக்கு இன்னொரு சிக்கல் வந்திருக்கு. ஏற்கனவே ரிலீஸ் தேதி என்னைக்கு அறிவிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல, என்னைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு பக்கம் இந்த படம் ரிலீஸ் ஆகவே போறது இல்லப்பா அப்படின்ற மாதிரியும் ஒரு சில பேசிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் இந்த படத்துக்கு மறுபடியும் என்னடா இது பிரச்சனை, என்ன மட்டும்தான் பிரச்சனை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குமா அப்படின்ற மாதிரி ஜனநாயகன் படத்துக்கு மறுபடியும் பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கேவிஎன் நிறுவனம் இந்த படத்துக்காக 500 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சிருக்காங்க. இப்போ விஜய் படம் அப்படின்னாலே கண்டிப்பா வியாபாரம் நல்லபடியாவே நடக்கும், வசூல் வேட்டை நடத்தும். அதனால எல்லாருமே முதலீடு நல்லாவே பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல இவரோட படத்தை வாங்குறதுக்கு அமேசான் பிரைம் நிறுவனம் முன் வந்திருந்தாங்க. அதுக்கு 120 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்காக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த நிலையில இப்போ ஏற்கனவே இந்த வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகாததுனால நிறைய பேர் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டாங்க, அந்த முதலீட்டுல இருந்து திரும்பி வாபஸ் வாங்கினாங்க, பின் வாங்கிட்டாங்க, அப்படிலாம் பேச்சுகள் அடிபட்டுட்டே இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாம எதிர்பார்ப்புகள் ரொம்ப இருந்த அளவு இப்ப கிடையாது, கம்மியாயிடுச்சு. ஆரம்பத்துல அதாவது இந்த பொங்கல் டைம்ல இந்த படத்தை பார்த்தே ஆகணும், இந்த படத்துக்காக நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. விஜய்க்கோட படம் அப்படிங்கிறதுனாலதான் எல்லாருமே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம மத்திய பாஜக அரசை கூட இதுல சேர்த்து பேசினாங்க. அவங்களால மட்டும்தான் இந்த படம் ரிலீஸ் ஆகல, அதாவது அந்த தணிக்கை வாரியத்தை கையில போட்டுட்டு பாஜக அரசு அவங்களோட வேலையை காட்டிட்டாங்க, விஜயோட அரசியல் அவங்களுக்கு பிடிக்காம தான் இந்த மாதிரி பண்றாங்க, ஒருவேளை விஜயோட இந்த படம் வெளியாச்சுன்னா அவருக்கு நிறைய வாக்குகள் கிடைக்கும் அப்படின்றத பயந்துகிட்டு தான் இந்த படத்தை ரிலீஸ் செய்ய விடாம தடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சாங்க. இந்த ஜனநாயகன் படம் வந்த டைம்ல தான் பராசக்தி படம் வந்துச்சு. ஆனா பராசக்தி படத்துக்கு கடைசி நேரத்துல இந்த தணிக்கை சான்றிதழ் கொடுத்ததுனால அந்த படம் திட்டமிட்டபடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க.
பட் அந்த படமே எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலன்னு கூட சொல்லலாம். ஒரு ஹை லெவல்ல எதிர்ப்பு இருந்துச்சு, ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறதுனால ஒரு அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் ஆனா ஆவரேஜா தான் அந்த படம் ஓடிச்சு. ஆனா ஜனநாயகன் படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு ரொம்ப அளவுல அதிகமா இருந்துச்சு. இப்போ வந்து அந்த படம் வந்தானே வரல்ட்டானே அப்படின்ற லெவலுக்கு வந்து எல்லாருமே வந்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமேசான் பிரைம் நிறுவனம் வந்துட்டு விஜயோட ஜனநாயகன் படத்தை 120 கோடி ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு முன் வந்திருந்தாங்க, ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய போவதா இப்ப வந்து தகவல் வெளியாகி இருக்கு. என்னன்னா ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் வந்துட்டு இந்த படத்துல இருந்து முதலீடு பண்றதுல இருந்து வாபஸ் வாங்கிட்டு தான் இருந்தாங்க, பின் வாங்கிட்டு தான் இருந்தாங்க. நிறைய முதலீட்டாளர்கள் வந்துட்டு இந்த படத்துக்கு போட்ட காசு எங்களுக்கு கொடுத்துருங்க, இந்த படத்தை நம்பி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேசினாங்க. அதெல்லாம் பிரச்சனை போயிட்டு இருக்கக்கூடிய இப்போ அமேசான் பிரைம் நிறுவனமுமே இந்த படத்தை வாங்குறதுல இருந்துட்டு பின் வாங்குறாங்க அப்படின்ற தகவல் வந்து வெளியாகி இருக்கு. இது எந்த அளவுக்குன்னு தெரியல. இதனாலதான் ஏற்கனவே இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகலையா அப்படின்ற நிறைய சிக்கலை இந்த படம் சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய நிலையில இப்ப மறுபடியும் அமேசான் பிரைம் நிறுவனம் ஒரு புதிய பிரச்சனை கொண்டாந்து இந்த ஜனநாயகன் படத்துக்கு வந்து நிப்பாட்டி இருக்காங்க. சோ இது விஜய் ரசிகர்களை கொஞ்சம் ஏமாற்றம் அடைய செஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஏன்பா எல்லாருமே எங்க தளபதி வச்சு செய்யறீங்க, அவர் ஏற்கனவே அவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்காரு, இப்படி இருக்கக்கூடிய நிலையில நீங்க மறுபடியும் அவருக்கு ஏன்டா பிரச்சனை கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சோ அதுக்குள்ள இந்த தேர்தலுக்குள்ள இந்த படத்தை ரிலீஸ் ஆக்குவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியா தான் இருக்குது. ஏன்னா இந்த படம் ஒருவேளை அரசியல் அந்த தேர்தலுக்கு முன்னாடி, இந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்றதுக்கு வந்து அவங்க கொடுத்தா கூட, ரிலீஸ் தேதியை கொடுத்தா கூட மற்ற அரசியல் கட்சியினர் வந்து கண்டிப்பா இது அரசியல் பேசக்கூடிய படம் அப்படின்றதுனால அதை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேஸ் போடுவாங்க அப்படின்றதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சோ இதனால இந்த படம் வந்துட்டு சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். ஆனா அந்த சட்டசபை தேர்தலுக்கு அப்புறம் வெளியாச்சுன்னா இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே குறைஞ்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா விஜயோட முதல் தேர்தல் தான் இந்த தேர்தல். இந்த தேர்தலுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்தா மட்டும்தான் விஜய் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது தெரியும். பட் இருந்தாலும் இந்த படம் அந்த அளவுக்கு ஆரம்பத்துல இருந்த எதிர்பார்ப்பு இல்லைனா கூட இன்னும் வரைக்கும் ஒரு சில பேர் வந்துட்டு இந்த படத்தை பார்க்கணும் ஆவலாதான் காத்துட்டு இருக்காங்க. இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி விஜயோட படங்கள் அப்படின்னாலே கண்டிப்பா வியாபாரம் வந்து நல்ல அளவுல நடக்கும். அது மட்டும் இல்லாம வசூலுமே நிறைய அளவுல குவிக்கும் கூட சொல்லலாம். விஜய்க்கு மார்க்கெட் அப்படிதான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த படம் வந்துட்டு எப்போ ரிலீஸ் ஆகி எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா விஜய்க்கு அரசியல் பிரச்சனை போய் இப்போ இந்த படம் பிரச்சனை போய் இப்போ மறுபடியுமே அவருக்கு ஒரு குடும்ப பிரச்சனை வந்துருச்சு. ஏதாவது அவங்களோட மனைவி வந்து சங்கீதா விவாகரத்து கேட்டுட்டாங்க. இப்போ விஜய் வந்து இந்த 3 பிரச்சனையுமே மாட்டிட்டு இருக்காரு. சோ இந்த பிரச்சனைகளை முடிச்சு எந்த லெவலுக்கு எப்போ திரும்பி வர போறாருன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரிலீஸ் ஆனாலுமே பழையபடி அந்த வரவேற்பு இந்த படத்துக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதையும் நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.